தினமொரு வசனம். புலம்பல் 5 வசனம் 5. பாரஞ்சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. சில நேரங்களில் சிலருடைய கார் நடுவழியில் நின்று விடுகிறது. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த சிந்த அதனை தள்ளி கொண்டு செல்ல வேண்டியதாக உள்ளது. சொகுசாக அமர்ந்து பயணம் செய்வதற்காக வாங்கப்பட்ட கார் பெரிய சுமையாக மாறிவிடுகிறது. சிலருக்கு வாழ்க்கையும் இப்படியே. அது சுகமாயிராமல் வேறு வழியின்றி சுமர்ந்து தீர்க்க வேண்டிய பெரிய சுமையாக மாறிவிடுகிறது. வாழ்வு என்பது தேவனால் நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு நல்ல ஆசீர்வாதமே. அது சில நேரங்களில் நமக்கு சுகமாயிராமல் போகலாம். ஆனால் அது ஒரு சுமையாக மாறிவிடக் கூடாது. ஏன் தான் வாழ்கின்றோம், எதற்குத்தான் வாழ்கின்றோம் என்று புலம்புகின்ற நிலைமைக்கு வரக்கூடாது. வாழ்க்கை பாதையில் நாம் பல சுமைகளை சுமக்க நேரிடுவது இயற்கையானது. சுமைகளை காணாமலே வாழ்கின்றவர்கள் யாரும் இல்லை. ஆனால் வாழ்க்கையே ஒரு சுமையாக மாறுவது என்பது வேறு. வாழ்வு என்பதை ஒரு சுமையாக உணராத வரைக்கும் வாழ்க்கையில் நாம் பல சுமைகளை சுமக்க இயலும். கர்த்தரிடம் நம்முடைய சுமைகளை வைத்து நாம் இளைப்பாற முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஆயினும் தம்மிடம் வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு சொன்னார். வாழ்க்கையில் வியாதி, பொருளாதார நெருக்கடி, குடும்ப பாரங்கள், பிரச்சனைகள், மன ரீதியான போராட்டங்கள் என பல சுமைகள் வந்தாலும் அவைகளை எளிதாக சுமக்க தேவையான கிருபைகளை தேவன் தருவார். ஆனால் வாழ்வு ஏன் சுமையாக போகிறது? வாழ்வினை தந்த தேவ உறவுடன் தான் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ முடியும். மனித வாழ்க்கை என்பது தேவ உறவுடனும் ஐக்கியத்துடனும் தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழ்வதற்காக தரப்பட்டதே. தேவ நோக்கம் சார்ந்து வாழும் போது வாழ்க்கையில் பல சுமைகளை நாம் சுமக்க நேரிட்டாலும் அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாகவே விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை பலவிதமான சுமைகளை கொண்டதாய் இருந்தும் தேவ நோக்கம் சார்ந்து தேவனுக்காக அந்த வாழ்க்கை இருந்தால் என்றுமே தனது வாழ்க்கையின் மேல் சலிப்பு ஏற்படவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.